நிக்கிற இடம் ஜாக்கிரதை. எந்த நேரம் வேணுமோ உணவுலாம். நீ மேலே போய் கல்ல பேத்தன்னு வச்சுக்க, பொழப்பொழன்னு கொட்டிடும். இந்த வீடியோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் எனக்கு அனுப்பிச்சுட்ட வீடியோ தான். ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு பல வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். யூடியூப்ல வந்து சின்னதாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக எந்த சீலிங்கும் வந்து டைரெக்டாக எடுத்த உடனே வந்து கீழே விழுவாது. அதுக்கு முன்னாடி வந்து பல சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சீலிங்கில் வந்து காட்டும். பெயிண்ட் உறிஞ்சு வரலாம், அதில் ஏதாவது கிராக் தெரியலாம். கிராக் வரும்போது நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வரலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் கலர் சேஞ்சாக இருக்கலாம். மேபி அந்த இடத்துல வந்து தண்ணி லீக்காக இருக்கலாம், ஈரப்பதமாக இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு கார்னரில் மட்டும் சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு காயின் ஷேப்பில் மட்டும் ஏதாவது கீழே விழுந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து முன்னாடியே வந்து நமக்கு வந்து சிம்டம்ஸாக வந்து காட்டும். இதற்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே தட்டி எடுத்துட்டு அந்த கம்பி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கம்பி இன்கேஸ் ரெஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கெமிக்கல் யூஸ் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி அந்த ரெஸ்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த சீலிங்கில் வந்து எனக்கு லீக் இருக்கு அப்படின்னா அந்த லீக்கை வந்து நம்ம பியூ இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த பழைய காங்கிரீட்டும் புது காங்கிரீட்டும் ஒட்டுறதுக்கான கெமிக்கல்ஸ் வந்து நிறைய ஹார்ட்வேர்ஸில் இருக்குது. நம்ம பிராண்ட் சொல்ல அதை வாங்கி நீங்கள் வந்து அந்த பழைய காங்கிரீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதில் வந்து ப்ரஷ் மூலமாக இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு கோட்டிங் ரஃப் பிளாஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சீலிங் பிளாஸ்டிங் வந்து நார்மலாக பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே வந்து ஏன் நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு ஒரு ப்ரொஃபஷனலை கூப்பிட்டு அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அங்கே என்ன கண்டிஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். நான் சொல்கிறத வச்சு எல்லா சீலிங்க்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவசியம் இல்லை. அங்கங்கே என்னென்ன தேவை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணால் போதும். ரீசெண்டாக இந்த மாதிரி சீலிங் பெயர்ந்து உள்ள நியூஸ் வந்து அதிகமாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் பில்டிங்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சீலிங் பெயர்ந்து உள்ள நியூஸை கேட்டிருப்பீங்க. அதுக்கான ரீசன் வந்து வேறு, அவங்களோட குவாலிட்டி இஷ்யூ. அது அவங்க வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு என்ன குறைச்சி போட முடியுமோ அதை தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. நம்ம வீட்டில் பழைய காலத்து வீட்டில் இல்லை ஒரு 10 years 12 years வீட்டில் இந்த மாதிரி வந்து சீலிங்கில் வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து காட்டும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கான ரிப்பேர் ஒர்க்கு அதுக்கான பேட்ச் ஒர்க்கை அது முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஃபுல்லாக கீழே விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.